ஹாய் மக்களே, இப்போ நான் எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னாக்கா, நான் மாடுகளுக்கு வந்து வேப்பலை வந்து பறிக்க தான் போகிறேன். நான் இன்றைக்கி வந்து லீவில் இருக்கிறதுனால இந்த வேலையை செய்வேன். நீங்கள் பார்த்தோன்னே ஆடு வருது பாருங்க. இது தாங்க ஒரு டன். இப்போ போய் நம்ம வந்து வேப்பலை பறித்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு 2 நாளைக்கு நான் லீவில் இருக்கிறதுனால இந்த ஆடுகளை பார்க்குறது தான் என்னுடைய வேலை. எவ்வளோ அழகாக பார்க்குறது பாருங்க. சரி, போய் நம்ம வேப்பலையை வந்து பறிச்சுட்டு வருவோம். வந்து ஆடுகளுக்கு கட்டி விடுவோம். நமக்கு இந்த வேலை தான் வந்து மெயின். வாயில் அஜீவனுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமையும் அதுதான். சரிங்களா? போய் பாருங்கள். சரி, நான் வந்து பார்க்க மாட்டேங்குது. அது வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. நான் வெளியில் அழைச்சிட்டு போகல. இங்கே வந்து கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால நான் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். தூரல் இருந்ததுனால என்னால் வெளியில் போய் அழைச்சிட்டு போக முடியல. அதனால் நம்ம வந்து அடர் தீவனமும் கொடுத்துட்ருக்க முடியாது. நான் வேலையில் இருக்கும்போது அடர் தீவனம் வச்சுட்டு போயிடுவேன். நான் லீவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதே போல் ஏதாவது பசந்தீவனம் எங்கேயாவது இருந்தாக்கா இருக்கும்போது கொடுப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுத்திக்கிறலாம் வந்து வெளியில் விற்கும். அதை வாங்கி வந்து கொடுப்பேன். இப்படி தான் போயிட்டுருக்கு நம்மளுடைய ஆடுகள் வளர்ப்பு. சரிங்களா? சரி, என்ன பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நான் வெளியில் ஆஜிட்டு 4 பேருமே வந்துட்டாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நினச்ச மாதிரி இங்கே வந்துட்டேன். இங்கே சின்ன சின்ன வேப்ப மரங்கள் இருக்குது. இங்கே தான் நான் வந்து உடைக்க போகிறேன். சரிங்களா? இங்கே இருக்க பாருங்கள். இதை நம்ம உடச்சிட்டு எடுத்துருப்போம். ஆடு வளர்க்குறதுங்கிறது கொஞ்சம் ரேசான காரியம் கிடையாது. நிறையா பேர் வளர்க்குறாங்க. நான் இடம் வசதி இருக்குன்னு ஒரு அவசியம் இல்லை. இருந்தால் இதே போலலாம் வந்து நம்ம வேலைகள்லாம் செஞ்சாகணும். ஏன்னா அதுங்க வந்து வாயில் அஜீவன் தானே. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து செய்கிறதுல வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுங்க. எது கிடைக்குதோ அதை எடுத்து போய் கொடுக்கணும். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எங்கே பார்த்தாலும் வந்து பசுமையாகவே தெரியுது எனக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள். சரி, நம்ம பார்த்து விற்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து வந்து பறிக்கணுங்க. சரியா? இதே போல் வேலைகளை செய்கிறதுல எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஆடுகளுக்குள்ள சேவைகள், விலங்குகள், பறவைகள்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்பு. அதை வளர்க்குறதுல எனக்கு வந்து ரொம்பவே ஆசைங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்து சிறு வயதுலன்னு உள்ளது, இன்னும் போகலை. சரிங்களா? அதே மாதிரி குருவிகள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆசையாக இருக்கும் அதை வளர்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை நான் விடலை. ஏதாவது ஒன்று நான் வந்து வளர்த்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? சரி, வேப்பலை கொடுக்குறது நம்ம ஆட்டுகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த ஒரு நோயுமே வராது. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சின்ன சின்ன காட்டுக்குள்ளே குருவி சவுண்டு தான் கேட்குது. குருவின்னு சவுண்டு கேட்குது. பார்த்தீங்களா? அந்த வாய்ஸெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்கும். அந்தால எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த குருவி சவுண்டெலாம் கேட்கும்போது. சரி, ஓகே, நம்ம வந்து பறிச்சுட்டு போய் நம்ம ஆட்டுகளுக்கு கொடுப்போம். வேப்பலையை இதையும் உடச்சிப்போம். நல்லா வந்து பெரிய அளவில் வாழ்ந்துருக்கு. பாருங்க, நம்ம போதுமான அளவு பறிச்சாச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டில் போய் நம்ம ஆட்டுகளுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. போதுமான அளவுக்கு இல்லை, அதிகமாக நான் வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிங்களா?
மாடுலாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு பாருங்க. சரிங்களா, நம்ம போய் கட்டி விடுவோம். அது எப்படி சாப்பிட்டு பார்ப்போம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா மகளே, நான் வந்து வீட்டில் எடுத்து வந்து கட்டி விட்டேன். மாடுகள்லாம் நல்லா சாப்பிடுதுங்க. இதே போல் பசுந்தீவனம் கொடுத்து ரொம்ப நாளாக ஆக போகுது நம்ம மாட்டுகளுக்கு. அதுவும் இந்த மழை காலத்தில் போகிறதே கிடையாது நான் வெளியே. சரி பாருங்கள், அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். ஓகே, பாய்.